ஹாய், எக் வச்சு இன்றைக்கி சுக்கா ரெசிப்பியும் ஜீரா ரைஸ் ரெசிப்பியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். உடச்சி ஊற்றிட்டு உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நறுக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஆறுற கேப்பில் இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போது தட்டின இஞ்சி பூண்டு விழுதிருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போக வதங்கட்டும். இப்போது நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாகவே இருக்கும், பன்னீர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம இப்போ அந்த கிரேவியில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை சேர்த்து இறக்குனீங்கன்னா எக் சுக்கா ரெடி ஆயிரும். இப்போ ஜீரா ரைஸ் தாளித்து விட்டுடலாம். குக்கரில் நெய்யும் எண்ணெயும் சூடு பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், எடுத்திருக்க அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசிக்கு டபுள் மடங்கு தண்ணி, உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி விசில் விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா ஜீரா ரைஸ் ரெடி ஆயிரும். இது பெஸ்ட் காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.